திடீர்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு இங்க பில்லர் போடுற பாலத்துக்கு பின்னால வந்து அருவி கட்டுறாங்க. அதுக்கு வந்து கான்கிரீட் போட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வீட்ட வந்து கான்கிரீட் போட்ட வீடு வந்து புடிச்சு இழுத்துருக்காங்க. இழுத்து அப்படியே அடிமட்டமா சாஞ்சிருச்சு. சாஞ்சதுல இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இப்ப தரைமட்டமா ஆயிப்போச்சு. இப்ப வந்து அந்த என்ன சொல்றது, கவர்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஏதோ சொல்யூஷன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுவரைக்கும் பெரிய ஆளுங்க யாரும் வரலைங்க. வந்தாருங்க அம்மன் அர்ஜுனன், எம்எல்ஏ இவங்கலாம் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அதே கலெக்டர் சார் வரேன்னு சொன்னாருங்களாமா. காணும் வரேன்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்காண்டி. 8:45 இருக்கும் நேத்து நைட்டு. வீடு வந்து அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, நோண்டுனாங்க. 6 மணியோட தான் இடிக்கணும் எல்லாமே பண்ணணும். ஆனா அவங்க 6 மணி தாண்டியுமே அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாமே அவங்க பாட்டுக்கு இடிச்சு நொறுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி டைரக்ட் அவங்க சூப்பர்வைசரும் இல்ல, இன்ஜினியரும் இல்ல, 2 பேருமே எஸ்கேப். இப்ப வரையும் அவங்க எங்க இருக்காங்கன்றது தெரியாது. எல்லாருமே வராங்க, பேசுறாங்க, போறாங்க. நாங்க எங்க போய் தங்குறது, என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல. இப்போதைக்கு டெம்பரவரியா ஒரு வீடு வாடகைக்கு தானே இருக்கும். குளிக்கிறதுக்கு, பாத்ரூம் போறதுக்கு. எங்களோட பொருள் முக்காவாசி உள்ளதா இருக்கு. வாஷிங் மிஷின் உள்ளதா இருக்கு, குடம், ஜாமான் முக்காவாசி அதுலதான் இருக்கு. எல்லாமே போச்சு. எங்களுக்கு இதுக்கான நஷ்ட ஈடு வேணும்.